தாவேக்கால என்ன நடக்குது? திடீர்னு உட்கட்சி பூசல் பெருசான மாரி நெறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும். தூத்துக்குடியிலிருந்து வந்த ஒரு பெண் வந்து அவரோட காரையே மறிச்சிருக்காங்க. திருவள்ளூர்ல நேத்து ஒரு தம்பி பெனாயில குடிச்சதா நாங்க கேள்விப்படுறோம். மதுரையில ஒரு மாவட்ட செயலாளர் வந்து நீங்க எப்படி அவர நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது. என்ன நடக்குது? இது தலைமைக்கு தெரியுதா? இல்ல வந்து அங்க இருக்கக்கூடிய அ அப்போனன்ட் யாராவது ஏவி விடுறாங்களா? என்ன நடக்குது அங்க? இல்ல நான் வந்து மொத்தமா வந்து இங்க பிரச்சனையே இல்லன்னு சொல்ற மாரி ஆள் கிடையாது. சரி. ஒரு கட்சினா அங்க 4 பேர் அதிருப்தியில இருக்க வாய்ப்பு எப்பவுமே உண்டு. ம். ஆனா, இந்த கட்சியோட ஸ்டைல், டிசைன் என்னன்னு நீங்க பார்க்கணும். இந்த கட்சிய பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் ஒரே வேல, ஒரே முகம், ஒரே பேரு. அது விஜய் அண்ணாவின் முகம். விஜய் அவர்கள் தான். இங்க விஜய் அண்ணாவை எதிர்த்தோ, விஜய் அண்ணாவுக்கு ஆதரவு இல்லாமயோ, மாற்றியோ செயல்படுறதுக்கு இவங்க யாருக்கும் எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. ம். அப்படி இருக்கிறவங்க இத்தன வருஷம் அவர் கூட வந்து எந்த ஒரு பிரதிபலன் பார்க்காம கூட உழைச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இது நடக்குதுன்னா, அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும்னா, முதல்ல இது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தற்காலிகமான, ஒரு மைக்ரோ லெவலான ப்ராப்ளம். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு என்னன்னா, இத மேக்ரோ பண்றது எப்படி? ஓகே. இந்த பிரச்சனை ஒரு இடத்துல நடக்கும்போது அத மேக்ரோ பண்ணா மைலேஜ் வருது. இவங்களோட டிஆர்பி வருதுன்னா, அத எல்லா இடத்துலயும் டூப்ளிகேட் பண்ணி எங்கெங்கெல்லாம் அதிருப்தி இருக்கோ அங்க ஏற்படுத்தலாமான்னு பார்ப்பாங்க. ஒரு 10 பேர் இருக்க இடத்துல நீங்க 4 போஸ்டிங் போட முடியும்னா, மீதி 6 பேர்ல 2 பேருக்கு அதிருப்தி இருக்க தான் செய்யும். அது அந்த கட்சியோட கட்டமைப்பு. இப்போ அஇஅதிமுக எடுத்துக்கங்க. எவ்வளவு தலைவர்கள் கட்சி விட்டு வெளிய அனுப்பப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு இது மட்டும் தான் நியூஸா? திமுகல குடும்பத்துல மூத்தவரை தாண்டி இளையவர் முதல்வர். ஓகே. தமிழகத்தை 2ஆ பொளக்கலாமான்லாம் யோசிச்ச காலம் உண்டு. தமிழகம், தென் தமிழகம், வட தமிழகம் 2 முதல்வர்கள்லாம் ஆசைப்பட்டிருக்காங்க. அப்போ அன்னைக்கு அங்க இல்லாத பிரச்சனையா? கட்சியில வந்து அந்த முதல் மனைவியோட பசங்க எதிர்க்கிறதோ, இல்ல கடைசியா வந்த துணைவியோட பெண்ணுகள் மகளை எதிர்க்கிறதோ வந்து இல்லாம இருக்கு. ஆனா இன்னைக்கு இங்கன்னும் போது இதை வச்சு ஒரு நரேஷன் பில்ட் பண்ணலாமா, ஒரு தவறான எக்ஸாம்பிள் செட் பண்ணலாமான்னு எதிர்கட்சிகள் நினைக்கும்.